அனைவருக்கும் நமஸ்காரம். புரட்டாசி மாதத்துடைய தமிழ் மாதத்துடைய சிறப்புகளை பேச போகிறோம். நெட்ஜென் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா வெளிநாடுலேருந்து மாநிலம் மாவட்டம் எல்லா இடத்துலையும் நம்ம நிறைய ஃபோன் கால் வருது. நிறைய ஜாதகம் பார்க்க கேட்குறீங்க, நியூமரலாஜி கேட்குறீங்க, அதே போல் பிரசன்னம் கேட்குறீங்க. உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. புரட்டாசி மாதம் அப்படின்னாவே சிறப்பான மாதம், பெருமாளுடைய மாதம். பக்தர்களுக்கு, அதாவது வைஷ்ணவ கோத்திரம் விஷ்ணு கோத்திரம்னு சொல்லக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். அப்படியெல்லாம் இல்லைங்க. தமிழராக பிறந்த நம்ம எல்லாருக்குமே எல்லா மாதமும் ஒவ்வொரு பண்டிகைக்கும் நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் புரட்டாசி மாதம் அப்படிங்கும்போது, இப்போ ராமருடைய மாதம், பெருமாளுடைய மாதம், அவருடைய 10 அவதாரத்தையும் நம்ம வழிபாட்டுக்கு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறோம். ஏன்னா ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் வாரி வழங்கக்கூடியவர் யார் அப்படின்னா, எம்பெருமான் தாயாரோட இருக்கக்கூடிய மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தான். 21/9/2025 மகாலய அமாவாசை மிக சிறப்பாக புரட்டாசி 5ஆம் தேதி வரக்கூடிய இந்த நாளில் நீங்கள் அனைவரும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுங்க. கொடுக்காதவங்க அவசியம் கொடுங்க. அதே போல் புரட்டாசி 6ஆம் தேதி செப்டம்பர் 22 வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விசேஷம். அப்படிங்கும்போது என்ன விசேஷங்கிற ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டுங்க. அதில் காமதேனு பூஜை அப்படிங்கிறது ஒரு விசேஷம் ஒன்று உண்டுங்க. ஏன்னா தங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ, என்னென்ன விசேஷங்கள் நமக்கு நடக்காமல் இருக்கோ, காரிய சித்தி கொடுக்காமல் இருக்கோ, அதுக்கெல்லாம் இந்த நவராத்திரி திங்கட்கிழமை வரக்கூடிய கொலு வைக்கிறவங்க வைக்கலாம், அல்லது காமதேனு பூஜை வைக்கலாம். கண்டிப்பாக அது முறைப்படி எப்படி வைக்கணும், என்ன செய்யணும்னு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. புரட்டாசி 13ஆம் தேதி திங்கட்கிழமை பத்திரகாளி அவதாரமான தினமாகவும், தேவி பாகவதத்தை, அது அம்பாளுடைய வழிபாடுங்க. ஒன்றும் கிடையாது. என்ன அம்பாள் எடுக்கிறீங்களோ, உங்களுக்குன்னு ஒரு கோத்திரத்தில் ஒரு அம்பாள் இருப்பார், அந்த அம்மனுடைய வழிபாடு எடுக்கக்கூடிய அற்புதமான நன்னாள். ஹோம பூஜை செய்யக்கூடிய, அதுவும் சண்டி ஹோமம், நம்மளுடைய தீய சக்தி, அதே போல் நமக்கு எதிரிகள் இருக்கிறது, மற்ற தொந்தரவுகள் இருக்கிறதுலேருந்து விடுபட இந்த சண்டி ஹோமம் ரொம்ப விசேஷங்க. இதுவும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். புரட்டாசி 15ஆம் தேதி புதன்கிழமை மகா நவமி அன்னைக்கு சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை வரக்கூடிய அமைப்பு 1/10 அக்டோபரில் அதுவும் பிறக்குதுங்க. இதுவும் ஒரு விசேஷமான ஒரு பூஜை பண்டிகைங்க. எல்லார் வீட்லையுமே நம்ம கலாச்சாரப்படி கொண்டாடக்கூடிய ஒரு பூஜை என்று சொல்லலாம். அதே போல் புரட்டாசி 16ஆம் தேதி வியாழக்கிழமை விஜயதசமி, கல்விக்கும் வேத பாடசாலையில் போய் சேர்த்துறதுக்கு, புதிய தொழில் தொடங்குவதற்கு விசேஷமான அமைப்பு. இந்த மாதம் வரக்கூடிய ஒரு முக்கிய வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு அதிசார பெயர்ச்சியாக புரட்டாசி 22ஆம் தேதி 8/10/2025 புதன்கிழமை பெயரக்கூடிய அமைப்பு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பல மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ நம்ம இந்த புரட்டாசி தமிழ் மாதத்துடைய விசேஷங்களும் அவங்களுடைய பலாபலன் பரிகாரத்துடன் மேசம் முதல் மீனம் வரை பார்ப்போம். கும்பராசி நேயர்கள் நல்லா இருக்கீங்களா? சிறப்பான மாதமாக இருக்கும், பயப்படாதீங்க. புரட்டாசி மாதம் அற்புதம், ஆனந்தம், நிறைய அலைச்சல். மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி உடம்பு தொந்தரவு படாப்படுத்துது, கஷ்டத்தில் எல்லோரும் சரியாயிட்டு மருந்து மாத்திரையெல்லாம் கரெக்டாக சாப்பிடுங்கன்னு சொன்னேன். அதெல்லாம் சொல்கிறாங்க வாடிக்கையாளர் சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது. அதே போல் ராகு இருக்குன்னா வெளிநாடு விசா கிடைக்காதவங்களாம் வாங்கி வச்சுக்கோங்க, கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்கள் தசாபதி சப்போர்ட் பண்ண இந்த மாதம் கிடச்சிரும். புரட்டாசி மாதம் ஹாப்பியாக இருக்கக்கூடிய மாதம், நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய குபேர அதிர்ஷ்டம், ஏதாவது ஒரு தனவரவு போகும்போது அதிசாரமாக பயிற்சி ஆகுது குரு, அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு தனத்தை கொடுத்துட்டு போயிடும். வீடு, வண்டி, வாகனம், புதிய கார் வாங்கினுங்க, பழசை போட்டுட்டு புதுசு வாங்கக்கூடிய அமைப்பில் கண்டிப்பாக இந்த மாதம் வாங்கிருங்க. கும்பத்துக்கு நல்லா இருக்குது, பயப்பட வேண்டாம். கம்யூனிகேஷனில் இருக்க, டிவி துறை, சினிமா துறையில், கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஒரு குழந்தை குட்டியோடு இருக்கவங்கனால உங்களுக்கு ஒரு லாபம் உண்டு. குடும்பத்தில் குழந்தை குட்டியெல்லாம் பிறக்கக்கூடிய அமைப்பு, கருத்தரிக்காதவங்களுக்கு கருத்தரிக்கக்கூடிய அமைப்பு, லவ் மேரேஜ் பண்ணாதவங்க லவ் மேரேஜ் பண்ணக்கூடிய அமைப்பு, லவ்வே கூட ஏற்படும். ராகு இருக்கிறார்ல, அதர் கேஸ்ட்டு, இது மாதிரி ஒரு நட்பு வட்டாரத்தில் ஒரு லவ் இந்தாங்கன்ட்டு ஒரு ஐ லவ் யூ சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறத தெரியும். வயதோட்டம் பொறுத்துங்க. எந்த ஒரு விஷயமா நமக்கு ஒவ்வொரு வயதோட்டம் இருக்குல்ல. 10 வயசுக்குன்னா இந்த ஒரு பலாபலன், படிப்பான், ஸ்கூலுக்கு போவான், அடமண்ட்டாக இருக்கார், நல்ல பேச்சு சொன்ன பேச்சு கேட்குறாரா, பெரியவங்க பேச்சை கேட்குறாங்க, அம்மா அப்பாவை மதிக்கிறாங்களா, எனி டைம் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு விளையாட்டாக இருந்துக்கிட்டு இருக்காப்லையா, என்ன துறை சார்ந்து படிப்பான், எப்படியெல்லாம் படிப்பான், 10வது வரையும் ஒரு பையன் படிப்பான், 12ல் நல்ல டாப் மோஸ்ட் ஆயிடுவான். எப்படி படித்தானே தெரியலைங்க, தசா புத்திங்க. என் பையன் இந்த மாதிரி படித்து வேலைக்கு வருவானே தெரியாதுங்கன்னுபாங்க. அதெல்லாம் எதுங்க, தசா புத்தி.
அப்போ அந்த மாற்றத்தை கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் போய் உட்காருதுன்னு வச்சுங்க. சனி பகவான் இப்போ மீனத்தில் இருக்கார் 2ஆம் இடத்துல அப்படின்னா 2.5 வருஷம் உட்காந்துருப்பார். அது திருக்கணிதம் வாக்கியம் எல்லாம் புரட்டி போட்டு கொண்டு வரும்போது 3 வருஷம் ஆயிரும். அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு? சனி பகவான் 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கனால குடும்பம் மாறும், இடமாற்றம் உண்டு. குரு 6, 8, 12 மறைந்திருந்தாலும் 12ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுங்க. வெளியூர் போனால் தான் அவன் உருப்பிடுவான். நான் ஊரில் தான் இருப்பேன், பூர்வீக சொத்தில் தான் இருப்பேன், தாத்தின் சொத்தில் தான் இருப்பேன், எங்கள் அப்பா சொத்தில் இருந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்படியே அவருடைய தொழில் எதாக இருந்தால் அப்படியே தான் இருக்கும். அப்படியே தெளிந்த நீரோடையாட்டம் இருக்கும். அப்போ நமக்கு ஒரு மாற்றம் இருக்கணும். அப்படியே அல்ல மாதிரி அடித்து வெளியே வரணும். ஒரு அரசியலில் வரணும், ஒரு அந்தஸ்தாக வரணும், ஒரு கவர்மெண்ட் ஜாபில் வரணும், பிரம்மாண்டமாக வரணும். அதெல்லாம் யாருக்கு இருக்கும்? அங்கே கிரகமோ நட்சத்திரமோ பேசினா தானே இருக்கும். இல்லாட்டி அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. போதும், என்ன உட்காந்தியா, எந்திரிச்சியா, சாப்பிட்டியா, எல்லாமே போதும் அப்படிங்கிற எண்ணங்கள் எங்கே வரணும்? அத்தனைக்கும் ஆசைப்படு சொல்கிறாங்களா இல்லையா? ஏன் சாதிக்கும்னு அந்த சாதனத்தன்மைக்கு வரும்பொழுது அந்த ராகு என்ன ஆறுனா அந்த பிரம்மாண்டமான சிந்தனைகளும் கொடுப்பார். அதுக்கு தான் இத்தனையும் சொன்னேன். ராகு என்ன கொடுக்குறார்? புரட்டாசி மாதம் அது. அப்போ புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு என்ன கொடுப்பார்? நல்ல விஷயங்களை கொடுப்பார். ஸ்கின் அலர்ஜி, இந்த தைராய்டுன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். உடம்பு தொந்தரவு இருந்தால் பார்த்துக்கணும். நரம்பு சம்மந்தமான விஷயங்களை பார்த்துக்கணும். இதுதான் இந்த மாதம். மற்றபடி நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாம் சித்தியாகும். பெருமாள் உங்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுக்க போகிறார். தர்ப்பணம் திதி கொடுக்காதுங்க. 2ஆம் இடத்துல சனி வக்கரம் கண்டிப்பாக கொடுத்துருங்க. முன்னோர்களுக்கு கொடுக்கணும் இந்த மாதம் எல்லா ராசியும், ஸ்பெஷலாக கும்பம். ஏன்னா இந்த 7.5 சனி நடக்கிறவங்க எல்லாருக்குமே தொழிலில் பிரச்சனை, உடம்புல பிரச்சனை, இடமாற்றத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் மதிப்பே இல்லாமல் போச்சு மேடம். எதுக்கெடுத்தாலும் கோபமாக பேசுகிறாங்க. நிறைய வருமானம் வந்துட்டு இருந்துச்சு, அப்படியே பிரேக் ஆயிடுச்சு சொல்கிறாங்க. கம்யூனிகேஷனில் இருந்தேன், சினிமா துறையில் இருந்தேன், அதில் இருந்தேன், ரைட்டராக இருந்தேன், புத்தகம் எழுதிட்டு இருந்தேன், எல்லாம் பிரேக்கு. அலைச்சல் தான் நிறையா இருக்குது. கும்பராசி லக்னக்காரங்களுக்கு அலைச்சல்கள் நிறையா இருந்துகிட்ருக்கு. கவனமாக இருக்கணும். அப்போ வண்டி வாகனம் எதுக்கு போகிறோம், என்ன பயணம், பயணத்தின் நோக்கம் என்ன, யோசிங்க. எதுக்காக நீ எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்போ முன் யோசனையுடன் புரட்டாசி மாதம் நீங்கள் பயணித்தால் சூப்பராக இருக்கும், சக்ஸஸாக இருக்கும், அனைத்தும் கிடைக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். காமதேனு பூஜைன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த செப்டம்பர் 6ஆம் தேதி காமதேனு பூஜை செய்யுங்க. காமதேனு படம் வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் விஷயம் இருக்குது உங்களுக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ல். ஸோ தொழில் சார்ந்த பிரச்சனைகள்லாம் தீரும். எம்பெருமான் எங்கே இருக்காருன்னா பசுவோட கோவிலில் தான் இருக்கிறார். கோபூஜை எதுக்கு செய்கிறோம்? பௌர்ணமியில் செய்வோம், அல்லது அமாவாசையில் சாப்பாடு அல்லது ஏதோ நம்ம கீரை எல்லாம் கொடுக்குறோம். அது மாதிரி நம்ம தானம் எதுக்கு கொடுக்குறோன்னா பசுவுக்கு தன்னுடைய கருமா நீங்கிறதுக்கு. அதாவது சொல்லுவோம் குரு சனி சேர்க்கை. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்? திருவிடை மருதூர் போய் வழிபாடு எடுன்னு எதுக்கு சொல்கிறோம்? இதெல்லாம் ஒரு பசுவோடைய சாபமோ ஒரு குருமாருடைய சாபமோ இருந்தால் அப்படிலாம் குரு சனி சேர்க்க இருக்கும். அது சண்டால யோகமாகவும் மாறும். ஒரு சில கால பீரியடு, ஒரு காலகட்டம் வச்சு செஞ்சிரும். அதுக்கப்புறம் படிப்படியான உயர்வை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ சனி பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல வக்கரம் பெற்றிருக்கனால உங்களுடைய பேச்சில் கவனம் தேவை, நிதானமான போக்கு தேவை. தொழில் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும் தான், இல்லைன்னே சொல்லலை. கொஞ்சம் ஆலோசனை கேட்டுக்குங்க. ஜோதிடர் அணுகி ஆலோசனை செய்யுங்க. அது ரொம்ப முக்கியம். நீங்கள் கேளுங்க. ஜாதக கட்டத்தோட கிரகத்தை மட்டும் வச்சே படபடன்னு சொல்லிடலாம், அத்தனை இருக்குது. அப்போ தசா புத்தி இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாமல் நம்ம புதுசாக ஏதாவது தொடங்கி புதுசாக ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கக்கூடாது. தெரிஞ்ச தொழிலை செய், தெரியாத தொழிலை செஞ்சு மாட்டிக்கக்கூடாது. இதெல்லாம் கவனமாக இருக்கக்கூடியது. தொழில் சார்ந்த பிரச்சனையை தீரக்கூடிய அமைப்புக்கு கும்பராசி நேயர்கள் கவனமாக இருங்க. அடுத்தது, ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு ஒவ்வொரு மாதமும் இருந்தாலும் பரிகாரம்னு நமக்கு வேணும் தானே. அது புரட்டாசி மாதம் பரிகாரங்கிறது எவ்வளோ விசேஷம் தெரியுங்களா? தர்ப்பணமெல்லாம் கொடுக்குறோம், சரஸ்வதி பூஜை வருது, குரு வேற அதிசாரமாக பெயர்றாரு. இத்தனை இருந்தாலும் விநாயகர் அகவல் கேட்டுட்டு வாங்க. ஏன்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா சுக்கிரன் கேது உங்களுக்கு சிம்மத்தில் இருக்க. ஸோ விநாயகர் பிள்ளையார் பட்டி சேவிச்சுட்டு வரலாம். விநாயகர் அகவல் நீங்கள் கேட்டுட்டு வாங்க. பாராயணம் சங்கடகரா சதுர்த்தி வழிபாடு எடுங்க. இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். ஆஸ் யூஷுவலாக இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் வழிபாடு எப்பயும் போல் கும்பராசிக்காரங்க போய் வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க. அதில் ஒரு மாற்றமும் உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் வராது.
இந்த ஸ்பெஷலான வழிபாடை எடுங்க. சிறப்பான மாதமாக இருக்கும். அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.